அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு 19/12/2025 ஆஞ்சநேயர்னுடைய பிறந்தநாள். அதாவது அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஆஞ்சநேயர் பிறந்தநாள். மார்கழி மாதத்தில் தான் இது எப்போவுமே வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் ஒரு நாள் தள்ளி வருது. இருந்தாலுமே இந்த திதியை தான் கணக்கு பண்ணி நம்ம ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படிங்கிறது கொண்டாடணும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கும் திதி கணக்கு பண்ணி தான் நாளைக்கு தான் அவங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேண்டிய வரங்களை வேண்டிய உடனே கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். இன்றைக்கும் பக்த ஆஞ்சநேயராக சிரஞ்சீவியாக இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுது. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலையெல்லாம் ராமாயணம் படிக்கப்படுதோ, ராமநாமம் எந்த இடத்துலையெல்லாம் ஜபம் பண்ணப்படுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவார் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ராமாயணம் படிக்கும் பொழுது ஒரு தனியாக ஒரு ஆசனம் போட்டு விட்டுருப்பாங்க. அதில் யாரும் அமர மாட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அமர்வார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆசனம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். இங்கே கோயிலில் படிக்கும்போதும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன்னா ராமர் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பக்தி. எல்லா இடத்துலையுமே ஆஞ்சநேயர் கை கூப்பி நிலையில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குருநாதரனுடைய பேரை, அவருடைய கடவுளுடைய பேரை உச்சரிக்கிறவங்களுக்கு அவர் வணக்கம் தெரிவித்து அந்த பக்தர்களை வணங்கி நிற்கின்றார். நம்ம இந்த அனுமன் ஜெயந்தியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உயர்வடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி சுந்தரகாண்டம் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் உயர் பதவி கிடைக்கணும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை மாலை சாத்தணும். அதுக்கப்புறமா திருமண தடை உள்ளவங்க வெற்றிலை மாலை கட்டுவீங்க இல்லைங்களா, அது கூட ஒரு மஞ்சளையும் சேர்த்தி கட்டி நீங்கள் வெற்றிலையோட மஞ்சள் மாலை சாத்தணும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க வடமாலையுடன் வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கட்டுற வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேங்காய் கட்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா, இந்த வருஷம் வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் முடியும்னா 108, 1008 அது மாதிரி எவ்வளோ வேணாலும் ராம ஜபம் பண்ணுங்கள். இல்லை உங்களால் எழுத முடியும் அப்படின்னா எழுதுங்க. அதை எழுதி நீங்கள் நம்மளுடைய அந்த ராம ஜபத்தை ஒரு மாலையாக கட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் போடலாம். இல்லை நோட் பேப்பரில் எழுதி அப்படியே அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சும் பிரார்த்தனை பண்ணலாம். இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் 2 துளசி இலையை வச்சு உங்களுடைய வேண்டுதலை மனதுருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக 100% நிறைவேறும். இது எல்லாமே முடிச்சுட்டு முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுங்க. ஒரு 4 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். இந்த நீங்கள் பிரார்த்தனையை முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் 100% நிறைவேறும். தடைகளை தகர்த்தெறியும் ஆஞ்சநேயர் வழிபாடு அனைவரும் செய்து பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.